நிறைய சோஷியல் மீடியால பாக்குறோம். தனுஷ ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறான் அப்படின்னு சொன்னதால மக்கள் ரொம்ப கொந்தளிச்சு பேசியிருக்காங்க. நீ என்ன விஜயா? விஜய் மாரி வந்து அரசியல் வந்து உன்னால செய்ய முடியுமா அப்படின்னு மக்கள் தரமாரியான கேள்விகளை கேட்டு தொடர்ச்சியா வந்து போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, யூடியூப் சேனல் இருக்கிறவங்க போயிட்டு தனுஷ் அரசியலுக்கு வரப்போறாரு, உங்களோட கருத்து என்ன அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்கும்போது மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, தனுஷ் அவர்கள் விஜய் மாரி ஒரு நாளும் ஆக முடியாது, அவர் அரசியலுக்கு வந்தா கண்டிப்பா தோத்துதான் போவாரு. நாங்க அவர் என்ன பண்ணிருக்காரு மக்களுக்கு பெஸ்ட், மக்களுக்கு எதுவுமே பண்ணாம இப்ப அரசியல் ஆசை வருதுன்னா அதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க, பிஜேபி இருக்கா இல்ல திமுக இருக்கா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வியை வந்து மக்கள் இப்போ வந்து எழுப்பியிருக்காங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் உண்மையா அரசியலுக்கு வந்தா நாங்க செருப்பால கூட அடிப்போம் அப்படின்னு தனுஷ ரொம்ப கேவலமா கடுமையா விமர்சனம் பண்ணி தொடர்ச்சியா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் தனுஷ் 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 தான் வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு தனுஷ் மேல மக்கள் வந்து ரொம்ப கோவத்துல இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் என்ன பண்ணாரு, இப்ப விஜய் வந்து ஜெயிச்சதால இவர் ரொம்ப ஈஸியா ஜாலியா வந்து நானும் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேடையில வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட பேச்சே தெரியுது இது ஒரு அரசியலுக்கான அறிகுறி தான். ஆனா அரசியல் வர்றதுக்கு நிறைய இங்க தகுதி இருக்கணும், அந்த தகுதி வந்து இப்ப தனுஷுக்கு இல்ல அப்படின்னு மக்கள் வந்து இப்ப நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னோட ஒப்பீனியன், யார் வேணா அரசியலுக்கு வரலாம், ஆனா வந்து அரசியல் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும். சும்மா வந்து விஜய் வந்து வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்றதுக்காகலாம் அரசியல் வரக்கூடாது. அவர் மக்களுக்கு நல்லது பண்ணணும் ஒரு எண்ணத்தோடு தான் விஜய் அவர்கள் அதுக்கு முன்னாடி இருந்தாரு. அதனாலதான் அவரால் ஜெயிக்க முடிஞ்சது. அதனாலதான் வெற்றி பெற்று இன்னைக்கு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு நடிகனை தலைவனை ஏத்துக்கிட்டாங்கன்னா அப்படின்னா விஜய் மட்டும்தான். அதனாலதான் வந்து மக்கள் விஜய் அவர்களை கொண்டாடுறாங்க. அதே போல ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணம் வந்து இப்ப இன்னைக்கு விஜய் ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிட்டாரு, அதனால நம்மளும் போய் ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்னு வந்து அரசியலுக்குள்ள வரக்கூடாது. அப்படி வந்தா கண்டிப்பா தோத்துதான் போவீங்க. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இங்க எல்லாரையும் புதுசா நடிகருக்கெல்லாம் அப்படியே ஓட்டு போட்டு மக்கள் வந்து தலையை தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்க. அப்படி ஒரு எண்ணத்தோட வர மாதிரி இருந்தா தயவு செய்து வராதிங்க. மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தான் மட்டும் வாங்க. ஏன்னா இது வரைக்கும் தனுஷ் என்ன பண்ணிருக்காரு என்ன கேட்டீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்களும் சொல்லுங்க, இது வரைக்கும் தனுஷ் என்ன எதனா பண்ணிருக்காரா, இல்ல மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணிருக்காரா, இல்ல ஏதாவது எதுவுமே எனக்கு தெரிஞ்சு எந்த பொலிட்டிக்கல் சம்பந்தமான எந்த ஒரு நியூஸுமே தனுஷ் மேல சாயல் இருந்ததே கிடையாது. நான் வந்து பார்த்த தனுஷோட இது என்னன்னா, அவங்க அப்பா அம்மா ஒருத்தவங்க வந்து தனுஷ் தான் என் மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில பரபரப்பா போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனுஷோட டைவேஸ் இதை பத்தி தான் வந்து நியூஸ்ல பாத்துருக்கேன் தவிர மக்களுக்கு வந்து ஓடி போய் உதவி பண்ணாரு, மக்களுக்கு பின்னாடி போய் நின்னாரு, மக்களுக்காக தலைவனா இவர் தான் அப்படின்னு நிலைநாட்டுற மாதிரி எந்த ஒரு விஷயமா நான் இது வரைக்கும் பார்க்கல, கேள்விப்படவும் இல்லை. நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தனுஷ் அரசியலுக்கு வந்தா மக்களுக்கு கண்டிப்பா நல்லது பண்ணுவாரா? நல்லது பண்ற அளவுக்கு அவர்கிட்ட திறமை இருக்கா? அரசியலுக்கான எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல தனுஷுக்கு பின்னாடி பெரிய அரசியல் சூழ்ச்சி இருக்குது, இவங்க பின்னாடி வந்து ஏவி விட்டதால தான் தனுஷ் வந்து அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வரத்தை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு நீங்க சொல்லுங்க. தனுஷ் மக்கள் வந்து ரொம்ப கொந்தளிப்பா இருக்காங்க. தனுஷ் அண்ணனுக்கு ஒன்னே ஒண்ணுதான், நீங்க அரசியலுக்கு வரலாம், தப்பு கிடையாது. ஆனா உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அது மட்டும் பண்ணிவாங்க. யாரோ ஒருத்தவங்க சொல்லி நீங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு தோல்வியில் தான் போய் நிற்கும் அப்படின்னு நம்ம வீடியோ வாயிலா சொல்லிக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.